ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நாட்காயின் மெம்பர்ஷிப் வந்து எப்படி பை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாட்காயின் 2.1 சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் பை பண்ணுறது மூலியமாட்டு உங்களுக்கு வந்து நாட்காயின்ஸ் வந்து ரிவார்டாக வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மெம்பர்ஷிப் மட்டும் பை பண்ணால் போதும். நான் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸிஸ்டிங் மெம்பராக இருக்கனால எனக்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. அவங்க வந்து என்னென்னா நான் வந்து காயின்ஸ் ஸ்டேக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து கோல்டு மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1,25,000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா பிளாட்டினம் கிடச்சிருக்கும். ஸோ ரெண்டு மெம்பர்ஷிப்புக்குமே என்ன வித்தியாசம்னா, கோல்டாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு காயின் அலோகேட் பண்ணுறாங்கன்னா பிளாட்டினம் மெம்பர்ஸுக்கு வந்து அதோட 5 மடங்கு கொடுப்பாங்க. அதாவது 5 காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா அவங்க எவ்வளோ காயின்ஸ் வந்து ஒரு டாஸ்க்குக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஷேர் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த கோல்டு மெம்பர்ஷிப் வந்து பை பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லெவல் அப்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு பை பண்ணுறதா இருந்துச்சுன்னா கோல்டு சூஸ் பண்ணிட்டு லெவல் அப்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் 6 மந்த் இல்லைனா 12 மந்த் இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ண பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னென்னா இனி அப்கமிங் டேஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆஃபர்ஸ் சொல்லும்போது என்னென்னா ரீசெண்டாக வந்து டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு காயினில் வந்து நாட்காயினை வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு மெம்பர்ஷிப் உள்ளவங்களுக்கு வந்து 4,200 காயின்ஸ் வந்து டாக்ஸாக கொடுக்குறாங்க. இதே பிளாட்டினம் மெம்பராக இருந்தீங்கன்னா 20,000 காயின்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மார்க்கெட்டில் வரும்போது எப்படியும் அதோட மதிப்பு வந்து ஒரு $100 $200 கிட்ட வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து வந்து அவங்க வந்து என்னென்னா இந்த கோல்டு மெம்பர்ஷிப்போ பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு காயின்ஸ் வந்து என்னென்னா ரிவார்டாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னென்னா உள்ளே வந்து உங்களுக்கு டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்கில் வந்து என்எஃப்டிலாம் தான் வரும். அந்த என்எஃப்டிலாம் வந்து நீங்கள் வந்து லோ ப்ரைஸில் வந்து இதில் வந்து நீங்கள் வாங்கிடலாம் உங்கள் டானை வச்சு. ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 12 மந்த் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட மெயின் பேலன்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸுக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா டெலகிராம் ஸ்டார்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெட்ஸ் டூ தட்னு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, அது வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கன்ஃபார்ம் அண்ட் பேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயே டேரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா 5,000 ஸ்டார்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதே இது வந்து நீங்கள் என்னென்னா சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இதுவும் டான் ஈகோ சிஸ்டத்தில் வரக்கூடியது தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5K ஸ்டார்ஸுக்கு வந்து 12 நாட் காயின் வந்து 12 டான் வந்து கேட்குது. 12 டானோட வேல்யூ வந்து இப்போ என்னென்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ $72 தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 6,500 ருபீஸ் தான் வரும். அப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த பாட்டில் போய் டெலகிராம் ஸ்டார் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ் கிட்ட ஆகுது. இந்த ஃப்ராக்மெண்ட் சொல்கிற இந்த வெப்சைட் மூலியமாட்டு நீங்கள் வந்து டான் வச்சு நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு $72 தான் இருக்கும் தேவைப்படும். ஸோ டான் வாங்கி நீங்கள் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் வெப்சைட் மூலமாட்டு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து என்னென்னா இதில் வந்து உங்கள் கனெக்ட் வாலெட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெலகிராம் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ உங்கள் டெலகிராம் வாலெட்டில் வந்து என்னென்னா டான் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதும். இப்போ நான் என்னோடய யூசர் நேம் வந்து டைப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர்னு கொடுத்துருங்க. உடனே என்னோடய நேம் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய எவ்வளோ தேவையோ அந்த பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பை டெலகிராம் ஸ்டார்ஸ்ன்னு கொடுத்தா போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 2,500 இது வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு பை டெலகிராம் ஸ்டார்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னென்னா பை ஸ்டார்ஸ் ஃபார் என்னது மோசஸ் சொல்லி வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இனி வந்து என்னென்னா உங்கள் டெலகிராமில் போய் அது வந்து கேட்கும். உங்கள் டெலகிராமில் வந்து டான் இருந்துச்சுன்னா அந்த டான் வந்து என்னென்னா டிடெக்ட் ஆகிடும். இங்கே வந்து என்னென்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும்னு என்னென்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த வாலெட்டில் வந்து இந்த 2,500 ஸ்டார்ஸை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2,500 ஸ்டார்ஸ் வந்து கிரெடிட் ஆன பிறகு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா இதில் வந்து பேக்கேஜை சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா போதும் உங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் பிளாட்டினமுக்கு வந்து லெவலப் கொடுக்கும்போது அதே மாதிரி தான். அங்கே வந்து என்னென்னா 3 மந்த்துக்கு வந்து 10,000 ஸ்டார்ஸ் வந்து கேட்குறாங்க. 6 மந்த்துக்கு வந்து 13,986 ஸ்டார்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பிளானை சூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் வந்து நல்ல ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சூஸ் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஒர்த்தாக தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து என்னென்னா விட்ரா கொடுத்தீங்கன்னா ஒரு 10 to 20 டேஸுக்குள்ளே வந்து நாட்காயின் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே கிரெடிட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் கூட சேல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் வேறு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை வந்து டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டாஸ்க்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து அப்டேட் போட்டே இருப்பேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.